மாற்றி அமைக்கப்பட வேண்டியதாக எல்லா மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சிறப்பாக அதை சேர்த்து வருகிறார். அதற்காக செல்வப்பந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எல்லோரும் சார்பிலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா கை தட்டலாம், தட்டுங்க. நல்ல சீராக பாராட்ட முடியாது. அதனால எல்லாரும் போய் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு என்னுடைய வாழ்த்து பாராட்டு. நானே ஏற்கனவே சொன்னேன், நான் பேசி சீனியர் தங்கபாலன் பேசி மாநில தலைவர் பேசி நிகழ்வு நிறைவு செய்ய வேண்டும். ஒரு கட்சி பலமாக இருக்கணும்னா அது தலைவர்களாக மட்டும் இல்லை, கீழே தொண்டர்களாக தான் ஒரு கட்சி உருவாக்கமாக. மாநில கட்சிகள் இன்னும் சொல்ல போனால் தேசிய கட்சிகள் சிபிஐ சிபிஎம்லாம் டாக்டர் சொன்னேன். அது மாதிரி சில கட்சிகள் ஆட்சியில் இல்லைன்னா ஒரு காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக போன பிறகு 67 இருந்து 50 எதுலையுமே இல்லாமல் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் முதல்ல கோயில் கட்டி கும்பிட வேண்டியது கீழே அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் தான். இந்த கட்சியில் சாதாரணமாக இதை பற்றியுமே கவலைப்படாமல் கீழே இருந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறதுனால தான் பதவி சிறந்தது தான் வந்து போகும். இது வரவும் போகும். எனக்கு கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார், சும்மா தான் இருக்கு, அது பிரச்சனை இல்லை, வரவும் போகும். ஆனால் உங்களுக்கு எதுவுமே வரதும் இல்லை போகிறதும் இல்லை. கீழே இருக்கிற சாதாரண தொழில்களுக்கு அதை பற்றி அவங்க கவலைப்படுறதும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் நடுநிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கீழே இருக்கக்கூடிய அதை மேலும் வலுப்படுத்துவதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் சில மாற்றங்களை செய்ய இருக்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் மாவட்ட முன்னாள் தலைவர்கள், இருக்கின்ற சர்க்கிள் தலைவர்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் அனைவருக்கும் 10க்கு 10 வெற்றி என்கின்ற வெற்றி வகை சூடி கொண்டிருக்கும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று மத்திய சென்னை மாவட்டத்தில் பல்வேறு அணிகள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எங்கிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மேடை வீட்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள், இந்த கட்சியின் முதுகெலும்பாக வீட்டிருக்கின்ற சர்க்கிள் தலைவர்கள், வட்ட தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி சொல்வார்கள், காலில் மட்டும் கொடியை கட்டி கொண்டு வருவார்கள், கையில் காங்கிரஸ் கட்சி கொடிக்க தழுவார்கள் சொன்னார்கள். ஆனால் தானா தெருவிலே நடந்த பொதுக்கூட்டத்தில் மாற்று கட்சியை விட அதிகமான கொடியை காங்கிரஸ் தொண்டர்கள், தோழர்கள், மாவட்ட பொறுப்பாளர், சர்க்கிள் தலைவர் பிடித்தார்கள். சிலராம் சொன்னால் கொடியை கீழே அப்போது கூட யாரும் கேட்கவில்லை. ஏன்னு சொன்னால் காங்கிரஸ் என்பது நிலைநிறுத்தவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த கொடியை பிடித்துக் கொண்டு அந்த கூட்டத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே இங்க இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் மற்ற மாவட்டத்தை மத்திய சென்னை மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைத்த ஒரு பெண்மணி அன்பு சகோதரி லட்சுமி ராமச்சந்திரன் மோடி அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறார், கவலையோடு அமர்ந்திருக்கிறார். தலைவர் ராகுல் காந்தி பேச்சை கேட்கும் பொழுதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குரல், இந்த தேசத்திற்கான குரல் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒலிக்கிறது என்பதை அவர்கள் பார்ப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி 24 மணி நேரம் உழைக்கிறார். 84 வயதை கடந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு நாளைக்கு 10-12 கூட்டங்களிலே கலந்து கொள்கிறார். ஹெலிகாப்டரில் போகிறார். கொண்டிருக்கின்ற காலம் இருக்கிறார்கள். நம்முடைய எண்ணிக்கை 101. அடுத்த நாள் தமிழ்நாட்டில் அதற்கு முதலில் நாம் கடுமையாக இங்கே சில பிரச்சனைகள் இருக்கின்றன என்று ஒருபோதும் அவர் கவலைப்பட வேண்டாம். தலைவர் ராகுல் காந்தியுடைய நேரடி பார்வையில் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு.
காங்கிரஸ் கமிட்டி அவருடைய நேரடி பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த தவறு நடந்தாலும் அவருடைய கவனத்திற்கு செல்லும். எந்த தவறு நடந்தாலும் நேரத்துக்கு அதை சொல்லுவார்கள். நீங்களும் அப்படி ஏதாவது தவறுகள் நடந்தால் ரஞ்சித் குமார் மட்டுமல்ல, நம்முடைய தோழர்கள் பாதுகாக்க வேண்டும். இடதுசாரிகள் என்ன குரல் கொடுக்கிறார்களோ அதற்கு நேர்மறையாக வலதுசாரிகள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சி வாதங்களிலே பாருங்கள், ஒரு கட்சிக்கும் ஒருவரை அழைப்பார், ஒருவர் வலதுசாரி என்று அங்கே அமர்வார், இன்னொருவர் செயல்பாட்டாளர் என்று ஒரு அமர்வார், இன்னொருவர் பத்திரிகையாளர் என்று சொல்லுவார். இந்த 3 பேரும் யாரை ஆதரிப்பார்கள்? பெரும்பாலும் வலதுசாரிகளை ஆதரிப்பார்கள், குறிப்பாக பாஜகவை ஆதரிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் திட்டமிட்டு இப்படி வேலை பார்க்கும் பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி திட்டமிட்டு வேலை பார்க்க வேண்டும் இந்த கேள்வியும் இந்த வினாவும் நம்மிடையே எழுகிறது. இதைதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நமக்குள் எந்த கருத்து பரிமாற்றங்கள், கருத்து ஆச்சரியங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் நாம் தீர்த்து கொள்ளும் இடத்தில் இருக்கிறோம். கிராமங்களிலே சொல்லுவார்கள், 2 விதமான பகை இருக்கிறது. ஒன்று பேசி தீர்த்துக் கொள்ளும் பகை, இன்னொன்று வெட்டி தீர்த்துக் கொள்ளும் பகை என்று. வெட்டி தீர்த்து கத்தியை வெட்டுவதில்ல, உறவை முறிப்பது, உணர்வு மெடுக்கும் சங்கள். இந்த தேசத்திற்காக உழைப்பதற்கு இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் சரிசமமாக பார்ப்பதற்கும் சுயமரியாதை ஏற்படுத்துவதற்கும் நாம் எல்லோரும் இந்த இயக்கத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். இதை பெரியவர் சிறியவர், பெரிய பதவியில் இருக்கிறார் சிறிய பதவியில் இருக்கிறார் என்று ஒருபோதும் யாரும் நினைக்க வேண்டாம். எல்லோரும் தலைவர்கள் தான். உருவாக ஒரு பரிணாம வளர்ச்சியில் அவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள். இந்த தலைவர் பொறுப்பு என்பது ஒரு பொறுப்பு, தலைவர் பதவியெல்லாம் கிடையாது. இது பொறுப்பு உள்ளவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். அடிப்படையில் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஒரு பூத்திற்கு 10 யூத்துகளை நாம் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். முதலில் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் மேற்கு மாவட்டத்திற்கு நாம் சொல்லுகின்ற செய்தி. நாளை புதுடெல்லியில ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று 8:40 விமானத்தில் நான் புதுடெல்லி செல்ல இருக்கிறேன். நம்முடைய பெருமைமிக்க தலைவர்களும் சுருக்கமாக தன்னுடைய பதிவுகளை இங்கே செய்திருக்கிறார்கள். பேச வாய்ப்பில்லாதவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பேச வாய்ப்பு தரப்படும். நம்முடைய திட்டமே வாரத்திற்கு ஒரு கூட்டம் ஒரு மாவட்டங்களில் நடத்த வேண்டும். அது பெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அறை கூட்டமாக இருக்கட்டும், ஒரு வாரமும் நீங்கள் நடந்து கொண்டு நான் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். கடந்த வாரம் தேனியில ஒரு 5000 இளைஞர்களோடு பேரூராட்சி தலைவர் தன்னை காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து கொண்டார். அங்கே நான் பேசும்பொழுது ஒரு பூத்திற்கு தன் யூத் என்ற பிரகடனத்தை தேடி பிரகடனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ஒரு பூத்துக்கு 10 யூத் இல்லை, 100 யூத்துகளை நான் தருகிறேன், முதன்மை மாவட்டமாக வலிமையாக மாற்றுவோம் என்று நம்முடைய முருகேசன் முன்னாள் மாவட்ட தலைவரும் மிதுன் சக்கரவர்த்தி அவர்களும் அங்கே சொன்னார். எதற்காக இந்த உறுதியை தருகிறார்கள் என்றால், தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசிய ஒற்றுமை பயணம், நியாய யாத்திரை, பாரத் ஜோடோ யாத்திரை, இந்த யாத்திரைக்கு பிறகு மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்மை விட்டு விலகி சென்றார்கள். விலகி சென்றதற்கு யார் காரணம்? இப்ப தலைவர் எல்லாம் இங்கே பேசினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பார்வையில பேசினார்கள். ரஞ்சித் குமார் ஒரு பார்வையில பேசினார், SF குமார் ஒரு பார்வையில பேசினார். ஒரு சில தகவலை சொல்ல வருகிறார்கள். ஆனால் அப்படி நமக்குள் கருத்து பரிமாற்றம், கருத்து பிரச்சனைகள் இருந்ததால் அவர்கள் விலகி சென்றார்கள். இனி வரும் காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனை வராமல் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் மாவட்ட தலைவர் என்றால் இந்த மாவட்ட தலைவர் அந்த மாவட்டங்களில் பொறுப்பாளருக்கு தொண்டராக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாநில தலைவர் என்றால் தொண்டருக்கு தொண்டராக மாறிவிட வேண்டும். இந்த செயலை ஒவ்வொருவரும், எங்களுக்குள் எந்தவித சிக்கலும் இல்லை, எங்களுக்குள் எந்தவித மனமாச்சரியமும் இல்லை. 10 யூத் இல்லை, 100 யூத்துகளை நாம் ஒற்றுமையாக சேர்ந்து சேர்க்கலாம். தலைவர் ராகுல் காந்திக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், காங்கிரஸ் இயக்கத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று இயங்குகின்ற தோழர்களும் தலைவர்களும் உண்டு. அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த செயல்கள், இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற வருபவர்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் நான் ராகுல் காந்தியுடைய கையெழுத்தை வாங்க வேண்டும், ராகுல் காந்தியிடம் நான் உறுப்பினராக சேர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் சொன்னேன், ராகுல் காந்தி எந்த கட்சியில் இருக்கிறார்? அவர் காங்கிரஸ்ல இருக்கார். அப்ப காங்கிரஸ்ல இணைங்கன்னா, எனக்கு காங்கிரஸ்ல யாரை போய் பார்க்கறது?
யாரை அணுகுவது, நான் யாரையாவது அணுகினால் உடனே என்னை சேர்த்துக் கொள்வார்களா, இந்த கேள்விகள்லாம் கிராமங்களில் வருகிறது. ஆகவே என்னுடைய பொறுப்பாளர்கள், தலைவர் பெருமக்கள், நீங்கள் அனைவரும் சேர்ந்து இளைஞர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும். இளைஞர்களை கட்சியில் சேர்ந்து காங்கிரஸ் கட்டமைப்பு வலிமை பெறுகிறது, காங்கிரஸ் பேரியக்கம் பலப்படுகிறது என்றால் இந்தியா கூட்டணி பலம் பெறுகிறது, இந்தியா கூட்டணி வலிமை பெறுகிறது. இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால், பலம் பெற்றால் இந்த தேசம் வலிமையாகிறது என்றுதான் பொருள். ஆக இந்த அடிப்படையில் நம்முடைய பொறுப்பாளர்கள் இன்று முதல் தங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டு, யாரெல்லாம், நான் கூட இப்ப தலைவர் ராகுல் காந்தி கிட்ட கடந்த மீட்டிங்ல பேசும்போது சொன்னேன், தற்காலிகமா பொறுப்பாளர்களை போடுவோம், யார் ஓடுறாங்களோ 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல அவர்களை நிரந்தர தலைவராக்குவோம், இதற்கு தயாராக இருக்கிறார்கள் அனைவரும் சொன்னார். அப்ப அவர் சொன்னார், நீங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரோடு இது நல்ல ஒரு ஆலோசனை தான், நீங்க அவருடன் ஆலோசனை செய்யுங்கள் என்று சொன்னார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், என்னை பொறுத்தவரை யார் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நான் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக நான் பரிந்துரை செய்வேன். எனக்கு வேண்டியவர், எனக்கு மிகவும் நெருக்கமானவர், என்னோட பழகுபவர், அவர்களை செய்தால் என் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம், கட்சிக்கு பயன்பட மாட்டாங்க. எனக்கு வேண்டியமான நான் வீட்டில் வச்சுக்கலாம், எனக்கு வேண்டுமானா நான் கொஞ்சம் காசு பணம் கொடுக்கலாம், எனக்கு வேண்டியமானவர் என் கார் 2 இருக்கிறத 1 கொடுத்துடலாம், வேண்டியமானவர் 2 ஏக்கர் இடம்னா 1 ஏக்கரை கொடுத்துடலாம். ஆனா கட்சி பொறுப்பு கொடுத்தோம்னா அதை விட பாவகாரமான செயல் எதுவும் இருக்க முடியாது. மிகப்பெரிய பாவம் அது ராகுல் காந்திக்கு செய்கிற துரோகமாக மாறியது, பெருந்தலைவர் காமராஜருக்கு செய்கிற துரோகமாக மாறியது. ஆகவே நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, தன் உயிரை கொடுத்து இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தோழர்கள் எல்லாம் இதை மனதில் வாங்கிக் கொண்டு, தலைவர் ராகுல் காந்திக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் நன்றியுள்ளவரோடு இந்த காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும் கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துங்கள், வலிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி, நம்முடைய 6 மாதத்திற்குள் ஒரு பூத் அண்ட் யூத் என்பதை நீங்கள் நியமித்து வர வேண்டும் என்ற வேண்டுகோள். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65